வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பாரியளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உலக வங்கி கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் பிரதமர் நிதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 மனுக்களையும் வாபஸ் பெறுவதற்கு விடுக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் உயர்நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. பிரகீத் எக்னலிகுடவை பிரான்சில் கண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. பொதுமக்களிடம் அசாதாரண முறையில் நிதியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் மேலும் 2 பிரதேச அரசியல்வாதிகள் கைது. අඩන් වැටෙන අයිතිකාරය පවා විකුණන සූදානම්ෙන් ඉන්න සමාගම් තමයි අද සේවකත්ව සාධ කරමුදල අරගෙන මේ සේවකගේ කරමුදල பொருளாதாரத்தில் பரிணாம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உலக வங்கி கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் முகேஷ் பிரசாத்துடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நேரடியாக பங்களிப்பு செலுத்தக்கூடிய பாரிய மற்றும் பரிணாம திட்டங்கள் தொடர்பில் உலக வங்கி கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளதாக முகேஷ் பிரசாத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் கொழும்பு மாநகர அபிவிருத்தி திட்டம் அதற்கு சிறந்த உதாரணம் என்று கூறிய ஜனாதிபதி, யோசனை திட்டத்திற்கு அனுமதி வழங்கும் செயல்முறையை துரிதப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறும், திட்டத்திற்கான ஆவணங்களை தயாரிப்பதற்கு நீண்ட காலம் சென்றமையினால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையற்ற விதத்தில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது நிதியுதவி வழங்கியுள்ள திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தவுள்ள திட்டங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஜனாதிபதி கூறியதாக ஜனாதிபதியின் சர்வதேச ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு 7 கிரெகரி வீதி ஸ்ரீமன் R.J. சேனாயக்க மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீமன் R.J. சேனாயக்க அரசியல், சமய மற்றும் கலாசார துறைக்காக ஆற்றிய சேவைக்காக இந்த வீதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. R.J. சேனாயக்க வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கிராஸ்மியா மாளிகை இந்த வீதியில் அமைந்துள்ளமையினால் இதற்கு அவரது பெயரை சூட்டுவது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதியினால் அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பேவல்தெனிய தித்தவில்மங்கட பகுதியில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது பஸ்ஸுக்குள் சிக்கொண்டிருந்த பஸ்ஸின் சாரதி 2 மணி நேர கடும் போராட்டத்தின் பின்னர் காப்பாற்றப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:35 அளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வெளிமடை நோக்கி பயணித்த பஸ் தவறான வழியில் பயணித்தமையே விபத்துக்குள்ளான காரணம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தை அடுத்து போலீசார் பஸ்ஸில் சிக்கொண்டிருந்த பஸ்ஸின் சாரதியை பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் 2 மணித்தியாலங்கள் கடும் போராட்டத்தின் பின்னர் காப்பாற்றியுள்ளனர். இவ்வாறு காப்பாற்றப்பட்ட பஸ்ஸின் சாரதி வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்தை அடுத்து கொழும்பு கண்டி பிரதான வீதியின் நிட்டம்புவ மற்றும் வரக்காபொல ஆகிய நகரங்களுக்கு இடையில் சில மணித்தியாலங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பிரதேச அரசியல்வாதிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகின்றன. அதற்குள் கலிகமுவ பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரும் சிக்கியுள்ளார்.
கலிகமுவ பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கேகாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 10 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக குறித்த உறுப்பினருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. அவருக்கு எதிராக சுமார் 6 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினர் கேகாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தளை பிரதேச சபையின் உறுப்பினர் நேற்று மாத்தளை போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து இன்று மாத்தளை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஊழியர்கள் சிலரை தாக்கியமை மற்றும் பணம் பெற்றமை போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. குறித்த உறுப்பினரை இம்மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வடமாகாண சபை தேர்தலுக்கு முன்பாக வெளிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும் என வெளிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழு கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வெளிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் சண்முகலிங்கம் சஜீவன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எங்களுடைய மக்கள் கடந்த 25 வருடங்களாக தொடர்ந்து முகாம் வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. அதாவது மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய வடக்கு பிரதேசம் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆனால் இப்படியே தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் சில தேவையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்கின்றோம். கடந்த பல காலங்களாக இப்படி நாங்கள் எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றோம். இது தொடர்ந்தும் இந்த நிலைதான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கூட இந்த மாதிரி மீள்குடியேற்றப்படுவதாக ஒரு ஏமாத்து வேலைகளைத்தான் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இஸ்லாத்தின் புனித மாதங்களில் ஒன்றான ரமலான் மாதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. குர்ஆனின் மாதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனித மாதத்தை அல்லாஹ் மகத்துவமிக்கதாக அமைத்துள்ளான். மனிதனின் பூரண வாழ்க்கை திட்டத்துக்கு வழிவகுக்கும் அல் குர்ஆன் மனிதனின் ஆரம்பம் முதல் அவனது மறுமை வாழ்வு வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்தையும் தெளிவாக விளக்குகிறது. எழுத படிக்க தெரியாத உம்மி நபிக்கு அல்லாஹ் இறக்கியருளிய திருமறை அல் குர்ஆன் இன்றைய நவீன விஞ்ஞானத்தின் தோற்றுவாயாக திகழ்கிறது. 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மருத்துவ உலகம் கண்டுபிடித்த மனித மொழியத்தின் படிமுறையாக்கம் பற்றி அதற்கு சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே அல் குர்ஆன் எடுத்து எம்பிவிட்டது. அவன் உங்கள் அனைவரையும் ஆரம்பத்தில் ஒரே மனிதரிலிருந்து படைத்தான். பின்னர் அவரில் இருந்து அவருடைய மனைவியை அமைத்தான். அந்த இருவரிலிருந்து உங்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றான். அன்றி உங்களுடைய நன்மைக்காகவே 8 வகை கால்நடைகளை ஜோடி ஜோடியாக படைக்கின்றான். உங்கள் தாய்மார்களின் வயிற்றில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான் என்று அல்லாஹ் தனது திருமறையில் குறிப்பிடுகின்றான். நவீன விஞ்ஞானம் இந்த 3 இருள்களையும் இப்படி பெயரிட்டுள்ளது. இதை நாங்கள் எடுக்க போகின்றோம் என்றவுடன் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை எடுக்க வேண்டாம், எங்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் 13வது திருத்தச் சட்டத்தில் அங்கு ஒன்றுமே இல்லை. தொழில் உற்பத்தி நிலையங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் என்பதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்த அது இயலுமாக அமையும். அவ்வாறான ஒரு தொழில் உற்பத்தி நிலையம் வடமில் மாகாணத்தில் மூடப்பட்டிருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கானவர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு தொழில் உற்பத்தி நிலையமே இது.
இன்று இந்த தொழிற்பேட்டை மூடப்பட்டு பாலடைந்து கிடக்கிறது. வடமேல் மாகாணத்தின் முதல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்னப்பாடு கிராமத்தின் பெருங்கடலை அண்டியுள்ள இறால் மற்றும் மீன் உற்பத்தி நிலையமே இது. வடமேல் மாகாண சபையின் கடற்தொழில் அமைச்சு மூலம் அமைக்கப்பட்ட இந்த தொழில் உற்பத்தி நிலையம் தற்போது மூடப்பட்டு கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளது. பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த நிலையத்தின் பெருமதியான பொருட்களும் கட்டிடங்களும் சேதமாகியுள்ளன. அந்த தற்காலிக நிப்பாட்டப்பட்டதால தொழில் வாய்ப்புகள், இந்த மீன்பிடி வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, இது சம்பந்தமான இதுகள் எல்லாம் பின்னோக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டடம் நாளொரு வண்ணமாக பொழுதொரு மேனியாக அந்த கட்டடம் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொரு பொதுமக்களும் கட்டடத்தை பிச்சு கொண்டு போறாங்க. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இந்த தொழில்நுட்ப நிலையம் மூடப்பட்டிருப்பதன் மூலம் இந்த பகுதியின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் போயுள்ளன. தற்பொழுது அது பாலடைந்து எந்த பிரயோசனம் இல்லாத ஒரு கட்டமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது எங்க போன்ற மக்களுக்கு மிக கவலை அளிக்கின்றதோட இந்த உற்பத்தி நிலையம் மீண்டும் திறக்கப்பட சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. டெங்கு காய்ச்சலிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, அது தொடர்பிலான சில தகவல்கள் அடுத்து. டெங்கு பரவும் இடங்கள் தொடர்பில் நீங்கள் அவதானமாக உள்ளீர்களா? உங்களது வீட்டின் சூழலை அவதானிக்கும் போது இந்த ஆலோசனை சிறந்ததாக அமையும். இது ஒரு பாரிய செயற்திட்டமாகும். நாம் தனித்தனியாக செயற்பாட்டாலேயே டெங்கு பரவும் இடங்களை இல்லாது செய்ய முடியும். நீர் நிரம்பும் இடங்களிலேயே நுழம்புகள் பெருகும். அந்த நீர் நிரம்பும் இடங்களை யாராவது ஒருவர் அகற்றுவாராயின் நுழம்பு பெருகுவதை இலகுவாக தடுக்க முடியும். இதனை தான் நாம் பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். කුමන හෝ තැනක වතුර පිරෙන පොඩි කානුවක තැනක් වෙන්න පුළුවන්. මේ තැන් ඉවත් කරගන්න පුළුවන් නම් යම්කිසි කෙනෙකුට මම හිතන්නේ මధుරව ඇති වෙන එක නවත්ත ගන්න පුළුවන්. මෙන්න මේක තමයි බලාපොරොත්තු වෙන්නේ අපේ මහ ජනතාවගෙන්. இயற்கையின் அழகில் கண்ணகளை கொண்டுள்ள மத்திய மலைநாடு மிகவும் கம்பீரமாகவும் ரம்யமாகவும் காட்சியளிக்கும் டெவன் நீர்வீழ்ச்சிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வீழ்ச்சி குறித்து நேற்றைய ப்ரொவின்சியல் ஃபெஸ்டில் நாம் ஆய்வு தந்திருந்தோம். அதே போன்று மலையகத்தில் இயற்கையின் கொடியாக அமைந்துள்ள மற்றொரு ஆசனை மரக்கறி தோட்டங்கள். மத்திய மாகாணத்தில் மரக்கறி சேவை அதிகம் மேற்கொள்ளப்பட்டாலும் தற்போது மரக்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர். தொடரும் சீரற்ற காலநிலையின்